குழந்தைகளை பாதிக்கும் ஃப்ளூராய்டு அஜெண்டா. நம்பர் 1 டேஞ்சரஸ் அஜெண்டா. ஆம், இதனை விட ஆபத்தான திட்டம் வேறெதும் கிடையாது என்றுதான் கூற வேண்டும். இதனை மிகவும் பொறுமையாக பாருங்கள். ஏனெனில் உங்களுடைய குழந்தைகளின் முழு வாழ்க்கையும் இதில் அடங்கியுள்ளது. இது ஒன்றை மாற்றினால் போதும், உங்கள் குழந்தையின் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மாறிவிடும். பல கோடி பேர் இதனை முதலில் அலட்சியம் செய்தார்கள். அதன் பிறகு கிடைத்த அறிவியல் ஆதாரங்கள் அவர்களை அதிர வைத்தன. இன்றும் அலட்சியம் செய்து கொண்டிருப்பவர்கள் பல கோடி பேர். அலட்சியம் செய்வதால் இறந்தும் கொண்டிருப்பவர்கள் பல கோடி பேர். மக்களுடைய நலனுக்காக அனைத்து உண்மைகளையும் கூறிய இந்த மருத்துவர்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நாங்கள் கூறும் இந்த மருத்துவ செய்திகள் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் அறிவியல் முறையில் நிரூபிக்கப்பட்டது. அதனால் பொய் என்று யாராலும் கூற முடியாது. நம் அனைவருக்கும் நமது குழந்தைகள் புத்திசாலியாகவும் நல்ல பண்பு உள்ளவர்களாகவும் வீரமிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் அவ்வாறு இருந்தால் நிழல் உலகத்திற்கு ஆபத்து என்று அவர்கள் வேண்டுமென்றே இந்த ஃப்ளூரைடு அஜெண்டாவை வைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் வாழ்க்கையையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஃப்ளூரைடு உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் முக்கியமானது இந்த பிராண்டட் டூத்பேஸ்ட்கள் மற்றும் டூத் பவுடர்கள். இது பற்பசையில் மட்டுமல்ல, நகர்ப்புறங்களில் உள்ள கார்ப்பரேஷன் வாட்டர், மெட்ரோ வாட்டர் போன்றவற்றிலும் மிக அதிகமாக கலக்கப்படுகிறது. இந்த ஃப்ளூரைடு வேதியியல் பொருளானது மனிதர்கள் மீது மும்முனை தாக்குதல்களை செய்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியாக, பிசிக்கல் உடல் ரீதியாக மற்றும் சைக்காலஜிக்கல் மனதளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஃப்ளூரைடு கலந்த பற்பசைகள் பல வகையான பயங்கர பாதிப்புகளை உடலில் ஏற்படுத்துகிறது. அந்த பட்டியலில் உள்ள சிலவற்றை இந்த காணொளியில் பார்ப்போம். முதலில், இந்த ரசாயனம் கலந்த பற்பசை தாயின் கருவில் உள்ள குழந்தைகள் முதல் சிறு குழந்தைகள் வரை மூளை வளர்ச்சியை தடை செய்கின்றது. குழந்தைகளை மட்டுமல்லாமல் பெரியவர்களுடைய மூளையையும் சிந்திக்க விடாமல், புதிய பாடங்களையும் அறிவுகளையும் கற்றுக்கொள்ள விடாமல், நுணுக்கமான செய்திகளை தெரிந்து கொள்ள விடாமல் தடுக்கின்றது. மக்களை மந்தமாக்கி பல மூளை கோளாறுகளுக்கு ஆளாக்குகிறது. இந்த ஆபத்துகளை மறைத்து பள்ளிகளில் தினமும் சிறுவர்களை, அதுவும் இருவேளை பல் துலக்க சொல்கிறார்களே, அது ஏன்? ஏனென்றால் நிழல் உலக பாடத்திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு நன்மையை புகட்டுவது இல்லை, மாறாக தீமையை சொல்லிக் கொடுக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இந்த வேதிப்பொருள் எந்தெந்த பொருட்களில் இருக்கிறது என்று பார்ப்போம். கரப்பான் பூச்சி விஷம், எலி விஷம், சாரின் என்னும் உயிரியல் ரசாயன ஆயுதத்தில் பூச்சிக்கொல்லி விஷம், பைத்தியங்களை தூங்க வைக்கும் மருந்து, வசியம் செய்யும் மன தத்துவ மருந்து என கூறிக்கொண்டே போகலாம். இவை அனைத்திற்கும் பயன்படுத்தப்படும் இந்த ரசாயனத்தை தான் உங்களுடைய டூத்பேஸ்ட் மற்றும் டூத் பவுடரில் போடப்பட்டுள்ளது. கருவில் உள்ள குழந்தை முதல் பள்ளி செல்லும் சிறுவர்கள் வரை இந்த ஃப்ளூரைடானது மூளையை பாதிக்கும். அதிகாலையில் வெறும் வயிற்றில் எதை உண்கிறோமோ அது நாள் முழுவதும் உடம்பில் இருக்கும். வளரும் குழந்தைகளுக்கு இந்த விஷத்தை கொடுத்தீர்களேயானால் அதனால் வரும் நோய்கள் பல. 1. கருவில் உள்ள குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிக்கும். 2. வளரும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியில் மற்றும் உடல் வளர்ச்சியும் பாதிக்கும். 3. மனநோய்கள் மற்றும் மந்தத்தன்மை உண்டாக்கும். 4. பல வகையான புற்றுநோய்கள் உருவாகும். 5. LGBT அஜெண்டா. குழந்தைகளின் வயிற்றுக்குள் சென்றால் மருத்துவரை அணுகுவோம் என்று கூறும் இவர்கள் மக்கள் குடிக்கும் தண்ணீரில் கலந்து எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் என்று கூறுவதை யாரும் கவனிப்பதில்லை. விஷம் என தெரிந்தும் ஏன் உலக அரசாங்கங்கள் மக்கள் குடிக்கும் தண்ணீரில் தொடர்ந்து இதை கலந்து வருகிறார்கள்? பெற்றோர்கள் மீதும் தவறுகள் பல உள்ளது. பற்பசை டப்பாக்களில் 6 வயதிற்கு மேல் இருக்கும் குழந்தைகளுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் எச்சரிக்கை வாசகத்தை படிக்காமல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு டூத்பேஸ்டை கொடுத்து விடுகிறார்கள்.
பெற்றோர்களே குழந்தைகளுக்கு புற்றுநோய், மூளை வளர்ச்சி குறைபாடு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் டிசார்டர், இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் வருவதற்கு காரணமாகிவிடுகிறார்கள். ரசாயனங்களை பற்றிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால். நாங்கள் கூறியது மிக குறைவு. உண்மையான நோய் பட்டியல் இதைவிட மிக பெரியது. இவ்வகையான ரசாயனங்கள் கலந்த டூத்பேஸ்ட், டூத் பவுடர், மினரல் வாட்டர், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற பொருட்களால் உங்கள் குழந்தைகள் எல்ஜிபிடி போன்ற பாலின பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள். பிறப்புறுப்புகள் சரியாக வளராமல் இருத்தல், மனதளவில் பாலின மாற்றமடைதல், தாங்கள் எந்த வகையை சார்ந்தவர்கள் என்று குழப்பமடைதல் போன்றவை இதில் அடங்கும். So he created you in binaries. And he created the animals in binaries. And this is again reiterated in Surah Yasin. سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون. So he created everything in binaries. So who's a non-binary? ليس كمثله شيء. So isn't it interesting that people want to be called non-binary? In other words, they want to be called God. You can't be a non-binary. Allah made you in a binary condition, and you can't get out of that. யாரும் பாலினம் அல்லாதவர்களாக பிறப்பதில்லை, ஓரின சேர்க்கை செய்பவர்களாக பிறப்பதில்லை. இறைவன் ஆண் பெண் என்றுதான் படைத்திருக்கிறான், மிருகங்களிலிருந்து பறவைகள் வரை. பெற்றோர்கள் உண்ணும் உணவினாலும் சுற்றுப்புற சூழலினாலும் உங்களது குழந்தைகள் அவ்வாறு மாறுகின்றார்கள். சாக்லேட் முதல் ஐஸ்கிரீம் வரை நீங்கள் உண்ணும் உணவுகள் அனைத்துமே செயற்கையானது. இயற்கைக்கு மாறான பொருட்களை நீங்களும் உண்ணாதீர்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்காதீர்கள். குழந்தைகள் ஊனமாக பிறப்பதற்கு இவைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. இந்த ஃப்ளூரைடு ரசாயனமானது வேறு பல ரசாயனங்களுடன் சேரும் பொழுது மேலும் பல ஆபத்தான உடல் பிரச்சனைகளை கொண்டு வரும். இந்த ஃப்ளூரைடானது மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கும். நீங்கள் மட்டும் இதிலிருந்து விலகி இருந்தால் போதாது, உங்கள் அருகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும், ஆடு, மாடு, செடி, கொடிகள், மரங்கள் போன்றவை அனைத்தையும் இதிலிருந்து பாதுகாத்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல உணவு மற்றும் நல்ல ஆரோக்கியமான பால் கிடைக்கும். Killing their cattle, destroying their crops. Fluoride given to rats had produced bone cancer and liver cancer, and that those results, the pattern that we saw, it typically is what we see with other neurotoxic agents that are well known to cause a hypoactivity or a memory problem or an IQ problem. When I first presented the results of these studies, one of the individuals sitting and listening to the results, he says, "Do you have any idea what you're saying?" And he says, "You're telling us that we're reducing the IQ of children." And basically I said, yes. உண்மையை கூறியதற்காக இந்த மருத்துவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். அவருடைய ஆராய்ச்சிக்கான உதவித்தொகையும் நிறுத்தப்பட்டது. இந்த மாதிரியான நல்லுளம் படைத்தவர்கள் பணத்தை பற்றி சிந்திக்காமல் பொது நலத்திற்காக உண்மையை கூறுவதால் தான் இன்றைக்கு அது நம்மை வந்து அடைந்திருக்கிறது. கேன்சர் அஜெண்டா. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கேன்சர் வருவதற்கான காரணத்தில் இதுவும் ஒன்று. Now, Dr. Burke, your research shows that if all of the United States had been fluoridated, that would mean about 70,000 extra deaths because of cancer per annum. Those are remarkable, impressive, and in fact rather disquieting figures. Could you shortly describe your research in this field and what results did you get from it? Yes. The 70,000, of course, would represent 1/5 of all the cancer deaths in the United States, twice as many from breast cancer in women and twice as many as from lung cancer in man. Our studies involve comparing the deaths of all persons in the 10 largest fluoridated cities of the United States with the 10 largest non-fluoridated cities in the United States year by year, and we obtained a very remarkable curve, which you can see here perhaps. Here is the fluoridated
And here is the non-fluoridated set of 10 cities each. Here's where the fluoridation started, and before this time, both sets of cities were identical. But no sooner had fluoridation started than this curve began to go up, the deaths began to increase, so that this effect occurs very promptly within 1, 2, or 5 years. Now this, sir, is conclusive evidence that fluor kills because of cancer. It is one of the most conclusive bits of scientific and biological evidence that I have come across in my 50 years in the field of cancer research. ஃப்ளூரைட் கலந்துள்ள டூத்பேஸ்ட் மற்றும் இதர பொருட்களை நிறுத்தினால் மட்டும் போதாது, அது விளைவித்த பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதனை சரி செய்தால் மட்டுமே உங்கள் உடம்பு மற்றும் உங்கள் குழந்தைகளின் உடம்பு சரியாகும். இந்த உயிரியல் ரசாயன பயோகெமிக்கல் ஆயுதங்களை பற்றிய மொத்த ரிப்போர்ட் 500 பக்கங்களை தாண்டும். நாங்கள் கூறியது மிக குறைவே. பாகம் 2 மேலும் பல செய்திகளுடன் காண்போம். இதையெல்லாம் ஏன் செய்கிறார்கள் என்ற கேள்வி கேட்பவர்கள் இந்த மிக அரிதான வீடியோ ஆதாரத்தை பாருங்கள். The sustainable goal is the elimination of the middle class. The world cannot support 6 billion people. But you see, the plan behind sustainable development includes population control. It's a program for land use control, education control, and population control. The leaders of the sustainable movement say that the world's human population should not exceed 500 million people. That's a 93% reduction of today's population levels. In 1992, while the Rio conference was going on, George Bush, then president, was there. He was just offshore in Prince Charles's yacht, where he executed the Agenda 21 protocols on behalf of the United States and brought it back to Washington, D.C. Within a year, Bill Clinton, by executive order, established the President's Council for Sustainable Development. In 1996, Bill Clinton set up the President's Council on Sustainable Development. One of the dictates of Agenda 21 is that every country in the world is to set up a national council to oversee the implementation of Agenda 21. India also contributed to shaping the ECOSOC agenda, including the Sustainable Development Goals. Today, through our domestic efforts, we are again playing a salient role in achieving Agenda 2030 and the Sustainable Development Goals. We are also supporting other developing countries in meeting their Sustainable Development Goals. உலக அரசாங்கங்களின் நோக்கம் மக்கள் தொகையை குறைப்பதுதான். அவ்வாறு இருக்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சிறிய அளவாவது அறிவியல் செய்திகளை படித்து விழிப்புணர்வு அடைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு ரசாயனத்தை பற்றி மட்டும்தான் விளக்கி இருக்கிறோம். மேலும் பல ரசாயனங்கள் கலந்த பொருட்கள் குவிந்துள்ளன. இன்ஷா அல்லாஹ் இறைவன் அதற்கான நேரத்தை கொடுத்தால் காணொலியாக வெளியிடலாம்.